ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரகு அரிசியில் செஞ்ச பொங்கல். கமகமான வரகரிசி பொங்கலும் அதே மாதிரி இதுக்கு காம்பினேஷனாக லைட்டாக வரமிளகா வச்சு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னியும் பார்க்க போகிறோம். சிறுதானியங்களில் நிறைய வகைகள் இருக்குங்க. நமக்கு திணை இருக்குது, சாமை, வரகு, கம்பு, அப்புறம் குதிரைவாலி, ராகி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம கடையில் வாங்கும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் காம்பினேஷன்ஸில் நேம் இருக்கிறதுனால இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த ரெசிப்பியை நீங்கள் வரகு, பனி வரகு, திணை இது மூணுத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பனி விறகு எடுத்திருக்கேன். இது ப்ரோசோ மில்லட். நீங்கள் வரகு வாங்கினீங்க அப்படின்னா கோடோ மில்லட்டுன்னு எழுதியிருக்கோம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெய் போட்டுட்டு ஒரு பேனில் 1:2 நம்ம பொங்கல் எப்படி பண்ணுவோமோ அதே கான்ஸ்டிடுவன்சி தான் அரிசிக்கு பதிலாக இங்கே பனிவரகு சேர்க்குறோம். ஸோ ஒரு கப் அளவுக்கு பனிவரகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அரை கப் அளவுக்கு இதில் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்ல வாசம் வர அளவுக்கு கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முதல்ல இதை வறுத்தெடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இதில் நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாசிப்பருப்போட நல்ல ஒரு மனம் வந்தாலே போதும். நம்ம உடனே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு தண்ணி கான்ஸ்டிடுவன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3 மடங்கு தண்ணி. நம்ம 1.5 கப் அளவுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்ததுனால இதில் நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு பொங்கல் கொஞ்சம் நல்லா கெட்டி தன்மையாக இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரை டம்ளர் கம்மி பண்ணிவிட்டு 4 டம்ளர் சேர்த்தா போதும். எனக்கு இந்த வரகரிசி பொங்கல் கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கிறது தான் நல்லா இருந்தது. அதனால் 4 டம்ளர் தண்ணி எப்பயுமே நான் யூஸ் பண்ணுறேன். 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுனால 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு துளி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசஃபோடிட்டா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது முழு ஜீரகம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது விசில் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 விசில் போதும். நம்ம ஏற்கனவே இதை வறுத்து வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு குக் ஆகிடும். அது ப்ரெஷர் குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம தேங்காய் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேங்காய் சில்லு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் ஒரு 10லேருந்து 12 தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து 4லேருந்து 5 வரமிளகா, ஒரு பெரிய பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் பொட்டுக்கடலை, ஒரு சிட்டிகை அளவுக்கு இதில் பெருங்காயத்தூள், 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு இனிஷியலாக சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இதை முதல்ல தண்ணி சேர்க்காமல் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் நமக்கு இங்கே குக்கரோட கண்டென்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆற இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிடித்தமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சிடலாம். இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக நெய்யும் சேர்க்கலாம். நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போது இதில் நான் ஃபஸ்ட்டு நான் நெய் சேர்க்குறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு பெரிய இஞ்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்க்ராப் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது இஞ்சி அங்கங்கே தட்டுப்படாது. அதே நேரத்தில் இதோடைய மனம் பார்த்தீங்கன்னா பொங்கலில் நல்லா ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ இஞ்சி எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ராப் பண்ணி போட்டுட்டோம். நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் முழு மிளகு சேர்த்துருக்கேன்.
ஒரு தட்டி இந்த மிளகை சேர்த்தோனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்ல மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அந்த முந்திரியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறணும், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பொங்கலில் இப்போயே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த பொங்கலில் நம்ம இந்த தாளிதத்தை சேர்த்துடலாம். நம்ம ரெகுலர் பொங்கல் பண்ணும்போதும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் தாளித்து சேர்த்திங்க அப்படின்னா பொங்கல் ரொம்ப வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு சுட சுட நம்ம சர்வ் பண்ணலாம். இன்னும் நம்ம சட்னி தாளிக்கணும் இல்லையா, ஸோ அந்த டைம் வரைக்கும் இதை நல்லா மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு, கடுகு சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். சட்னி தாளிச்சு எடுத்தாச்சு. அவ்வளவே தான், செம்ம ஈஸியாக பண்ணிட்டோம்ல. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க பொங்கலுடைய கன்சிஸ்டன்சி. சிறுதானியங்களால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே ரெசிப்பியை நீங்கள் பனிவரகு, வரகு, திணை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.